பிரான்ஸ் லா குர்னோஃப் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மளிகை பொருள் விற்பனை நிலையங்களுக்கான மொத்த வியாபாரிகள். இம்மாதம் 29ஆம் தேதி வரை இங்குள்ள பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலையில் வழங்குகின்றார்கள். உங்கள் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் மிக மிக மலிவான விலைகளில் கொள்முதல் செய்திட அரியதோர் சந்தர்ப்பம். இம்மாதம் 29ஆம் தேதி வரை மலிவு விற்பனை. தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோஃப். தமிழ் உறவுகளே வணக்கம். தமிழ் காட்சி ஊடகத்தின் பணிகளுக்கு கை கொடுக்கும் வகையில் உங்களின் இணைவு மாத்திரம் போதுமானது. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் உங்கள் அனைவருக்கும் எமது நன்றி. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது எமக்கு மேலும் மேலும் உற்சாகம் ஊட்டும் என்பதை தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் 2024 இரண்டாவது சுற்றில் ரசம்பிளுமோ நேஷனல் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று லா பிரான்ஸ் இன்சூமிஸ் தனது வாக்காளர்களை கேட்கும் என லா பிரான்ஸ் இன்சூமிஸ் தலைவர் ஜான்-லூக் மெலோன்ஷோ கூறியுள்ளார். எந்தவொரு லா பிரான்ஸ் இன்சூமிஸ் ஆதரவாளரும் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சிக்கு தங்கள் வாக்கை ஒருபோதும் வழங்க மாட்டார்கள். அவர்களின் நோக்கம் எதுவாக இருந்தாலும் இந்த முட்டாள்தனத்தை யாரும் செய்ய வேண்டாம் என்று அவர்களிடம் கூறுவோம் என்று லா பிரான்ஸ் இன்சூமிஸ் தலைவர் ஜான்-லூக் மெலோன்ஷோ உறுதிபட கூறியுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை மாலை சட்டமன்ற தேர்தலின் முதல் சுற்று முடிவில் இரண்டாவது சுற்றில் ரசம்பிளுமோ நேஷனல் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று புதன்கிழமை லா பிரான்ஸ் இன்சூமிஸ் அறிவித்திருக்கிறது. எமனுவல் மேக்ரோ ஜனநாயகத்தை சுருக்குகிறார். செனட்டின் தலைவர் ஜெரா லாஷே எமனுவல் மேக்ரோனின் விருப்பத்திற்கு திரும்புகிறார். மேக்ரோ ஐரோப்பிய தேர்தல் முடிவுகள் வெளியான அன்று மாலையில் தேசிய சட்டமன்றத்தை கலைக்க முடிவு செய்தார். நாட்டில் ஒரு உள்நாட்டு போரின் அபாயம் உள்ளது என்று குடியரசுத் தலைவரின் கருத்துக்களை பற்றி அவர் எடுத்து கூறியிருக்கிறார். தீவிர திட்டங்கள் உள்நாட்டு போருக்கு இட்டுச் செல்கின்றன. ஒரு ரசம்பிளுமோ நேஷனல் அல்லது நுவோ ஃப்ரண்ட் பாப்புலர் வேட்பாளருக்கு ஒருபோதும் வாக்களிக்க முடியாது என்று ஜெரா லாஷே தெரிவித்துள்ளார். பிரான்சுவா ஒலாந்து இடது கூட்டணியை பாதுகாக்கிறார். இடதுசாரிகளின் ஒன்றிணைவு மட்டுமே தேசிய ஒருமைப்பாட்டுக்கு அரணாக இருக்கும் என்று குடியரசின் முன்னாள் தலைவர் பிரான்சுவா ஒலாந்து கூறியுள்ளார். வெளியேறும் பெரும்பான்மையினர் மாற்று வழியை வழங்க இயலாது என்றும் தீர்ப்பளித்துள்ளார். நுவோ ஃப்ரண்ட் பாப்புலருக்கு இருக்கும் கருத்து வேறுபாடுகள் குறித்து கேட்டபொழுது இந்த கூட்டணியில் லா பிரான்ஸ் இன்சூமிஸ் ஆதிக்கம் செலுத்துவதாக கூறுவது பிழை, தவறு, பொய் என்று பிரான்சுவா ஒலாந்து பதிலளித்துள்ளார். பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் 2024 பாதகமான முடிவுகளை ஏற்படுத்தினால் நாட்டில் உள்நாட்டு போருக்கான அபாயம் உள்ளதாக குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ கடந்த சில நாட்களாக தெரிவித்து வருகிறார். தேர்தல் தொடர்பாக மேற்கொள்ளப்படும் கருத்து கணிப்புகள் தீவிர வலதுசாரி அல்லது இடதுசாரி கூட்டணி வெற்றியீட்டும் என தெரிவித்திருந்தன. இந்த நிலையில் மேக்ரோனின் மையவாத கட்சி 3வது இடத்தில் உள்ளது. இந்த கட்சி வெற்றி கனியை பறிப்பது சாத்தியமில்லை என்பதை அறிந்து கொண்ட பின்னரே மேக்ரோனின் கருத்துக்கள் மாற்றமடைந்துள்ளன. 2017-2022 ஆண்டுகளில் குடியரசுத் தலைவர் தேர்தல்களின் 2வது சுற்றுக்கு அடுத்த நாள் குடியரசுத் தலைவர் நாட்டில் தீவிர வலதுசாரிகளின் எழுச்சிக்கு எதிராக ஓர் அரணாக செயல்படுவதாக உறுதியளித்தார். ஜூன் 24 திங்கட்கிழமை குடியரசுத் தலைவர் உள்நாட்டு போர் பற்றி பேசியுள்ளார். குடியரசுத் தலைவர் ஒரே கோட்பாட்டை உருவாக்கவில்லை, ஆனால் அவர் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதே வார்த்தைகளை பயன்படுத்துவது நிச்சயமாக வேண்டுமென்றே செய்யப்பட்டது, பயமுறுத்துவதற்காக செய்யப்படுகிறது என்று ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரும் பரிசில் உள்ள சியோன்ஸ் போவில் பேராசிரியராக ஆராய்ச்சியாளராக பணியாற்றும் சிசில் ஓடி தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் பிளவுபட்டுள்ளது, நாம் ஒன்றாக வாழ முடியாது என்று கூறுகிறது. இந்த சொல்லாட்சி அபத்தமானது, ஏனெனில் இது பிரெஞ்சுக்காரர்களுக்கு ஒன்றியத்தை பற்றிய சொற்பொழிவை காட்டிலும் எதிரிகளை கொண்டிருப்பதை காட்டிலும் பழக்கப்படுத்தப்படுகிறது. ஆனால் உள்நாட்டு போர் இல்லாமல் உடன்படாத ஜனநாயகத்திற்கும் உரிமை உள்ள சூழல் என்று செசில் மேலும் விளக்கியுள்ளார்.
தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லா ஷபெல் ஈசன் ஜுவல்லரி. சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டாக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். பாரிஸ் பெருநகரங்களில் அலிமெண்டேஷன் நிலையங்களை இயக்கும் வர்த்தகர்களே, உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குகின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உங்கள் கொள்முதல் மிக மலிவானது. அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர், லா குர்னோவ். உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். பாரிஸ் லா ஷபெலில் கிங்ஸ் டிராவல்ஸ். பிரான்சில் மேக்ரோனின் தேர்தல் சூதாட்டம் பிரெஞ்சு ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ இந்த மாதம் 9ஆம் தேதி ஒரு தேர்தலுக்கு அழைப்பு விடுத்த பொழுது பிரான்சை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது அந்த அறிவித்தல். 2 அண்டை நாடுகள் தேர்தலை நெருங்கி வருகின்றன. 2 நாடுகளிலும் ஆளும் அரசாங்கங்கள் வீழ்ச்சியடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2 நாடுகளிலும் அரசியல் பதட்டங்கள் மக்களை பிளவுபடுத்தியுள்ளன. இந்த கட்டத்தில் பிரித்தானிய பிரெஞ்சு தேர்தல்களுக்கு இடையில் இணைவை உருவாக்கும் அனைத்து முயற்சிகளும் நிறுத்தப்பட வேண்டும். ஏனெனில் பிரித்தானிய தேர்தலில் எவ்வளவோ பிரச்சனைகள் உள்ளன. பிரான்சில் ஒரு அரசாங்கத்தின் அல்லது ஒரு தலைவரின் தலைவிதி காற்றில் இருப்பது மாத்திரமல்ல, ஓர் அரசியல் அமைப்பின் தலைவிதியும் அவ்வாறு அமைந்துள்ளது. பிரான்சில் இடதுசாரி கட்சிகள் நுவோ ஃப்ரண்ட் பாப்புலர் என்ற கூட்டணியை உருவாக்கி தேர்தலில் தீவிர வலதுசாரிகளை எதிர்த்து நிற்கின்றன. குடியரசுத் தலைவர் மேக்ரோ 2 வாரங்களுக்கு முன்னர் ஐரோப்பிய நாடாளுமன்றத்திற்கான தேர்தல்களில் தீவிர வலதுசாரிகளால் தோற்கடிக்கப்பட்டதற்கு எதிர்வினையாக திடீர் தேர்தலுக்கு அழைப்பு விடுத்த பொழுது பிரான்சை வியப்பில் அது ஆழ்த்தியிருந்தது. அந்த வியப்பை இவர் ஏற்படுத்தியிருந்தார். ஒரு மின்னல் பிரச்சாரம், வாக்காளர்களை சந்திப்பது என்பவை நடைபெற்று வருகின்றன. தேசிய சட்டமன்றத்திற்கு ஒரு மையவாத பெரும்பான்மையை திரும்ப கொடுக்க முடியும் என்று மேக்ரோ நினைத்ததாக தெரிகின்றது. முதல் சுற்றுக்கு ஒரு வாரம் முன்னதாக அவரது கணக்கீடு சரியாக இருந்ததாக எதுவும் தெரிவிக்கவில்லை. தீவிர வலதுசாரி தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி வாக்கெடுப்பில் முன்னணியில் உள்ளது. இப்பொழுது இடதுசாரி கூட்டணி உள்ளது. அதன் முக்கிய அங்கமான தீவிர இடதுசாரிகளான லா பிரான்ஸ் இன்சுமிஸ் 2வதாக வர தயாராக உள்ளது. பிரான்சில் தீவிர வலதுசாரி அரசாங்கம் எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரான்ஸ் முழுவதும் ஆபத்தான நிலை இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. வன்முறை சாத்தியம் என்பது மக்களுக்கு தெரியும். மக்கள் கோபம், விரக்தி என்பனவற்றில் உள்ளனர். மேலும் வன்முறைக்கு அழைப்பு விடுக்கும் அரசியல்வாதிகளும் உள்ளனர். மேக்ரோ உள்நாட்டு போரின் சாத்தியக்கூறுகளை குறிப்பிட்டுள்ளார். இது தீவிர வலது மற்றும் தீவிர இடதுகளின் திட்டங்களின் தர்க்க ரீதியான முடிவு என்றும் கூறியுள்ளார். பாரிஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளின் பொழுது 13,000 ஊழியர்கள் பணிபுரிய உள்ளார்கள். கடந்த ஆண்டு மே மாதம் முதல் இந்த பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனவரி முதல் இதுவரை 13,000க்கும் மேற்பட்டவர்கள் பாதுகாப்பு பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். தனியார் பாதுகாப்பு துறையில் 13,721 பேர் நியமனம் பெற்றுள்ளனர். மருத்துவம், போக்குவரத்து, உணவு, சுத்திகரிப்பு போன்ற பிரிவுகளில் 8,800 பேர் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். ஜூலை 26ஆம் தேதி ஒலிம்பிக் போட்டி ஆரம்பமாக உள்ளது. மேலும் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் ஒலிம்பிக் போட்டி காலத்தில் பல்வேறு பணிகளுக்காக நியமிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. VSCO கேஷ் அண்ட் கேரி தற்போது பிரான்ஸ் நகரில் தனது புதிய 3 கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது.
பிரான்சில் அப்பா சிவனே, இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல. பாரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய, பார்த்து மகிழ வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே. காட்சியகமாக, களஞ்சியமாக, தோட்டமாக மாத்திரமல்ல, உங்கள் வீட்டு தேவை பொருட்கள், உங்களுக்கான ஆடை திணுசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே. 58 கேதுலா மரைன், 93 450 லீல் சென்டோனி, பிரான்ஸ். உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷபெல். சைவ உணவு பிரியர்களே, பாரிஸ் கார்துனோர் லா சபேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா. தமிழகத்தில் மணக்கும் அறுசுவையை பாரிஸிலும் அனுபவித்து மகிழ கார்துனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள். அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம். சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல், அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள். பாரிஸ் 10 லா சபெல் கார்துனோர் 168 இலக்கத்தில் சென்னை தோசா, அறுசுவையின் மறுபெயர். பாரிஸ் ஒலிம்பிக் 2024 ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 11 வரை நடைபெற உள்ள நிலையில், ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறுவதற்கு முன்னதாக ஜூலை மாத ஆரம்பத்தில் பாரிஸில் வேலை நிறுத்தம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வேலை நிறுத்த போராட்டத்திற்காக அழைப்பு விடுக்க உள்ளதாக குரூப் ADP பாரிஸில் அறிவித்திருக்கிறது. ஒலிம்பிக் போட்டிகளின் பொழுது ருவாசி, சால்துகோல், ஒர்லி விமான நிலையங்கள் ஊடாக நாள்தோறும் 3,50,000 பயணிகள் வரை பாரிஸுக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த வேலை நிறுத்தம் பற்றிய அறிவித்தல் வெளியாகிறது. பாரிஸ் விமான நிலைய ஊழியர்கள் தங்கள் வேலை நிறுத்தம் தொடர்பாக அறிவித்திருக்கிறார்கள். CGT, CFDT, FO, UNSA என்பன ஏற்கனவே வேலைநிறுத்த போராட்டம் தொடர்பாக ஒலிம்பிக் போட்டி காலத்தை இலக்கு வைத்து அறிவித்திருந்தன. ஊழியர் பற்றாக்குறை, போனஸ் கொடுப்பனவு போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து இவை தங்கள் வேலை நிறுத்தம் பற்றி பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தன. முடிவுகள் எதுவும் எட்டப்படாத நிலையில் வேலை நிறுத்த போராட்டம் பற்றிய அறிவித்தல் வெளியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் மேக்ரோ அரசாங்கத்தில் உள்துறை அமைச்சராக பதவி வகித்து வரும் ஜெரார்ட் தர்மனன் தனது அமைச்சர் பதவியில் இருந்து விலகப் போவதாக அறிவித்திருக்கிறார். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக போட்டியிடும் ஜெரார்ட் தர்மனன் உள்துறை அமைச்சர் பதவியில் இருந்து விலகி தனது தொகுதி மக்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக திகழ்ந்து சேவையாற்ற உள்ளதாக கூறியுள்ளார். குடியரசுத் தலைவரின் மையவாத கட்சி தற்பொழுது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. எனவே அந்த கட்சி பெரும்பான்மையை இழக்கும் நிலையில் உள்துறை அமைச்சர் பதவியில் இருக்கும் நிலைப்பாடு ஏற்படாது. எனவே அதற்கு முன்னதாகவே ஜெரார்ட் தர்மனன் அந்த பதவியில் இருந்து வெளியேறும் எண்ணத்தை கொண்டிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10 லா ஷபெல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். மோகன் ஜுவல்லரி மார்ட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம், அல்லது 3 முறையாக, அல்லது 4 முறையாக, அல்லது 10 முறையாக, அல்லது 12 முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மோகன் ஜுவல்லரி மால் 201 ரூ து ஃபோபோர்க் சென்டனி, பாரிஸ் 10. மோகன் ஜுவல்லரி மால். உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற
சிற்றுண்டிகள், திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன். ரொட்டி, பரோட்டா, இடியப்பம், இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள், லட்டு, அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன. ஃப்ரோசன் ஃபுட் வகைகளை உரிய முறையில் குளிர்சாதன பெட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர். தரம், மலிவு இரண்டும் ஓரிடத்தில். ஓஷன் இந்தியன். 195 ரோது போபோக் சென்டோனி, பாரிஸ் 10.